நிறைய பேர் அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவங்களுடைய பாதி வாழ்க்கை, பாதி நேரம், பாதி லைஃப். அதான் காரணமே இல்லாத காயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் இல்லாத காயம் நிறைய பேர் இன்னைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க எல்லாம் என்ன இஷ்டத்தோடயா கல்யாணம் பண்றாங்க நினைக்கிறீங்க? வேற வழி இல்லாம கல்யாணம் பண்றாங்க. ஹலோ, இஷ்டப்பட்டுல லவ் பண்ணி தொலைஞ்சேனே, எது தொலைஞ்சேனே, ஏன்பா தொலைஞ்சேன்ற? ஃபர்ஸ்ட் காதல் புனிதமானதுன்னா 1942 காதல் புனிதமானதுன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணத்தை ஒரு வாரம் வச்சுட்டு இத மாதிரி தொலைஞ்சிட்டேனே, கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேனே. இது வேற வழியே இல்ல, கடினம் போச்சு, அவ்வளவுதான், சிக்கிட்டேன், முடிஞ்சிருச்சு, அவசரப்பட்டுட்டேன், ஆரம்பிச்சுட்டேனே, வளர்த்துட்டேனே, இவ்வளவு பெருசாயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியாது, நான் அதை விட்டாலும் அது என்ன கேட்கல. ஆமா, நீங்க அதை விட்டும் அது உங்களை விடாம உங்களை துரத்திட்டு இருக்கும் போது நமக்கு உணர்வே வரும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எதையுமே அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிடாதீங்க, துவங்கிறாதீங்க. அந்த உரிமையை இன்னொருத்தருடைய கையில கொடுக்காதீங்க. பார்த்து செல்ல சரி போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. 1000 பேர் எஸ்எம்எஸ் பண்ணதான் செய்வாங்க, 1000 பேர் நம்மகிட்ட பேசுறதுக்கு விரும்பதான் செய்வாங்க. நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, நம்ம எல்லாருக்குரியவர்களும் அல்ல. உங்களை குறிச்சு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். மகளே, உன்னை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பல மடங்கு பெருசு.